ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணிவேல் சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்? சிவகாசியில் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தான் இருக்கோம். நேற்று வந்து ராமேஸ்வரம் போயிட்டு செம்ம டயர்ட். நேற்று ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் இல்லையா, வந்து மார்னிங்கே வந்து துணியெல்லாம் துவைச்சி காய போட்டோம். துணியெல்லாம் மடிச்சு வச்சாச்சு. குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க பாருங்கள், எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் எங்கள் பாட்டி. ஹாய் சொல்லுங்க படி, பாய் ஹாய் சொல்லுங்க. நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா காலை தான் பறிச்சோம் நாங்கள். செம்ம நெல்லிக்காய் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்களா? ஆமாம், சார் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கார். அம்மாவுக்கு வந்து இப்போ தான் கண் ஆப்ரேஷன் பண்ணோம், அதான் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. இந்த கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா சிகப்பு கொய்யாக்காய், அப்படியே கட் பண்ண உள்ளே வந்து டார்க் சிகப்பில் இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங்கே பழத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க பிள்ளைங்க. நாளைக்கு எப்படி கொய்யாப்பழம் ஏதாவது பழுக்கும், உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் நான். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல் தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. சிட்டுக்குருவி பார்த்தீங்களா இதில் லைனில் அந்த ஒயரில் எப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த நெல் தலை அசைக்கிறது காற்றுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய காய் வச்சுருக்கு கொய்யாக்காய்லாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மாமரத்தில் நிறைய காய் இருந்துச்சு, பூவும் நிறையா இருந்தது. இந்த முறை தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மாங்காவும் பூவும் பார்க்குறோம். ஏன்னா எப்பயுமே நாங்கள் ஒன்று அது காய்க்கிற டைம் நாங்கள் போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு லீவு கிடைக்கும் போது தானே ஊருக்கு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஞ்சு உள்ளே வந்துட்டேன் நான். கிணத்துல பார்த்தீங்களா, கிணத்து பக்கத்தில் ஒரு செடி இருக்குது. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் இருக்கும். இது வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி வந்து காயை வச்சு அதை வத்தல் மாதிரி போட்டு சாப்பிடுவாங்க. இது பேர் சரியாக எனக்கு பேர் நிமித்தங்காவா சரியாக தெரியல எனக்கு பேர், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லது, கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும். கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாமா? வா சூப்பர், நிறையாவே தண்ணி இருக்குங்க கிணத்துல. ஓகே, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா சின்ன இந்த செடி பேர் வந்து சொடக்கு தக்காளி. எங்கள் ஆச்சி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது இது கொஞ்சம் பழமாக ஆகணுன்னே அது டப்புன்னு சத்தம் கேட்டோம், சொடக்கு போகிற மாதிரி சத்தம் கேட்கும். அது குட்டி பழம் இருக்கும், சாப்பிட்றது நல்லது, உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. மக்காச்சோளம் போட்டிருந்தோம், ஆனால் மக்காச்சோளம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வரல, ஏன்னா ஃபுல்லுமே மயில் வந்து நிறைய கொத்திருச்சு. அச்சோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் வந்து கோல்டு இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சு. சரி ராமேஸ்வரம் போகணும் அப்படின்றனால தான் எல்லாமே ராமேஸ்வரம் கிளம்பி போனோம். போயிட்டு வந்து இப்போ நம்ம சிவகாசி வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சரி ஓகே, லீவ் இருக்கும் போது வேஸ்ட் பண்ண வேணாம், இன்றைக்கி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேப்லெட் போட்டுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எங்கேயாவது போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணலை. ஸோ பார்க்கலாம், எங்கே போகிறோன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மணிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், see you.